Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா how to make perpendicular front parking. நம்மளுடைய ஸ்டூடெண்டோட அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வெஹிக்கிளை அவர் உள்ளே பார்க் பண்ண போகிறாரு. பார்க்கிங் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பிளேஸ் யுவர் வெஹிக்கிள் வைடர் ஃப்ரம் அ பார்க்கிங் ஸ்லாட். நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நம்ம சொல்லியிருக்கிறது, அவர் எந்த இடத்துல பார்க் பண்ண போகிறாரோ அதுக்கு வைடராக ஃபஸ்ட்டு அவர் பிளேஸ் பண்ணிக்கணும் வெஹிக்கிளை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைடர். யுவர் சைடு மிரர் ஷுட் பி ஈக்குவல் டு த ஆஃப் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். இப்போ அவரோட பார்க்கிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அவருடைய லெஃப்ட் ரியர் வியூ மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. டர்ன் ஃபுல் டைரக்ஷன் டு த சைட் ஆஃப் த பார்க்கிங். ஸோ எந்த இடத்துல அவர் பார்க் பண்ண போகிறாரோ அந்த இடத்துல ஒரு ஃபுல்லாக திருப்பிக்கணும். இப்போ ஃபுல் லெஃப்ட் திருப்பியிருக்காரு. மூவ் எக்ஸ்டெண்ட் இன் ஃப்ரண்ட் டைரக்ஷன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் அவர் யூஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆப்போசிட் சைட், அதாவது ஃபுல் லெஃப்ட்டில் இருக்காரு அப்படின்னா கம்ப்ளீட் ரைட் திருப்பினோம் அந்த இடத்துல. கம்ப்ளீட் ரைட் ஹியர் சார், அண்ட் மேக் இட் ரிவர்ஸ் ஹியர். டர்ன் ஆப்போசிட் சைட் அண்ட் மூவ் ரிவர்ஸ். கரெக்டாக வந்திருக்காரு. மேக் ஷுர் யூ ஹவ் அலைன் த வெஹிக்கிள் ஸ்ட்ரைட். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணியிருக்காரான்றதை அவர் ஃபஸ்ட்டு ஷுராக அலைன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன் பண்ணியிருக்காரு. யூ கேன் see the alignment here. நீங்கள் அலைன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்சர்ட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எந்த இடத்துல ஒரு பார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெஹிக்கிளை ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 50% ஆஃப் ஸ்பேஸ், ரைட் சைடில் 50% ஆஃப் ஸ்பேஸ் லீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும் வெஹிக்கிளை. நம்மளுடைய பார்க்கிங் ஸ்லாட்டில் நம்ம அலைன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வெஹிக்கிள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் த வெஹிக்கிள் கிராஜுவலி இன்டு த பார்க்கிங் ஏரியா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுடைய ஸ்டெப்ஸை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணியிருக்காரு. நவ் இஸ் இன்சர்ட்டிங் த வெஹிக்கிள் கிராஜுவலி. ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச், லீவ் த பிரேக், ஆக்சிலேட் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த அலைன்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்மளுடைய ஸ்டெப்ஸை அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அலைன் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக அலைன் பண்ணியிருக்காரு. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் ஸ்டிக்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அவர் ரைட் சைட்லேயும் க்ளோஸாக போகக்கூடாது, லெஃப்ட்லேயும் க்ளோஸாக போகக்கூடாது. இப்போ ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேனேஜ் பண்ணி வந்துட்டார் இந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்க்கிங் ஸ்லாட் வந்து இந்த இடத்துல தான் அவர் பார்க் பண்ண போகிறாரு, இன் பிட்வீன் க்ரீன் கோன் ஆஸ் வெல் அஸ் எல்லோ கோன். இப்போ இதில் பார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடராக வரணும். லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ வைடராக வரணும்னு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட், அதாவது அந்த க்ரீன் ஜட்மெண்ட் ஸ்டிக்கு அவரோட ரியர் வியூ மிரர் வந்ததுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக டர்னிங்ஸ் பண்ணிடணும். எஸ் சார், நவ் கம்ப்ளீட் மேக் அ ரைட் டர்ன் ஹியர். வெரி குட். நவ் இன்சர்ட் த வெஹிக்கிள் கிராஜுவலாக உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. $360 அவரை நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பார்க்கிங் பண்ணும்போது வியூவர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளச் மூமெண்ட்லேயே தான் பண்ணணும் அவர். வெரி குட் சார். ஸ்ட்ரைட் த ஸ்டீரிங் ஹியர். ஸோ அவரோட வெஹிக்கிள் உள்ள அவரோட பார்க்கிங் ஸ்லாட்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட ரிசல்ட் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்திருக்குன்னு. ஃப்ரண்ட்டில் அவர் என்ன அலைன்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாரோ அதே அலைன்மெண்ட் ப்ராசஸ் இந்த ஆங்குலர் பார்க்கிங்லேயும் பண்ணணும். இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பேஸில் மேக்ஸிமம் ஏரியா யூட்டிலைசேஷனுக்காக அவங்க இந்த மாதிரி ஆங்குலர் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. நம்ம சிட்டி கார் ட்ரெயினர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜட்மெண்ட் ஸ்டிக் மூலியமாக கரெக்டாக இந்த ஆங்கிள் நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரைட் பண்ணணும், எங்கே டர்ன் பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ணணும், இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம சொல்லிவிடுவோம். இந்த பார்க்கிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவர் மேக் பண்ணிட்டாரு. வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு வெளியில் எடுக்க போகிறாரு. வெளியில் எடுக்கிறதுக்கு அவர் என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும்னா, அவருடைய பேக் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வரும்போது அவர் டர்ன் பண்ணணும். எந்த பாயிண்ட்டில் அவர் டர்ன் பண்ணாரோ அதே பாயிண்ட்டில் அவர் ரிவர்ஸில் டர்ன் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரைட்டு திருப்பினார். நீங்கள் ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட்டு திருப்பணும். நம்ம எந்த போர்ஷனில் இன்சர்ட் பண்ணோமோ அதே போர்ஷனில் ரிவர்ஸில் நம்ம பண்ணணும்.
டு டேக் அவுட் த வெஹிக்கிள். அதே மாதிரி வெளியில் வரும்போது நம்மளுடைய வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் போர்ஷனும் சரி ரியர் போர்ஷனும் சரி ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ க்ளோஸாக போகக்கூடாது. இப்போ இந்த ஜட்மெண்ட் ஸ்டிக் இருக்கிற இடத்துல ஒரு வெஹிக்கிள் பிளேஸ் ஆகிருக்குன்றதை அவர் அசியூம் பண்ணிட்டு தான் வரணும். அண்ட் அவருடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே 100% இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவரோட வெஹிக்கிளில் கேமரா ப்ளேஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஷன் வந்து ஃபுல்லாகவே வெளியில் வச்சுக்கிறாரு. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார், கம்பேக்கியோ இப்போ நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன பாயிண்டில் கரெக்டாக திருப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். நான் மூவ் ஃப்ரண்ட் இயர் சார், ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுவாங்க. டர்ன் கம்ப்ளீட் லெஃப்ட் அண்ட் மூவ் ஃப்ரண்ட். வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட வெஹிக்கிள் வந்து நம்மளுடைய பார்க்கிங் ஸ்லாட் உள்ளே தான் நம்ம கரெக்டாக அலைன் பண்ணியிருக்கோம். ரன்வேலே தான் நம்ம அலைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்பிங் மாலில் சினி தியேட்டர்ஸ்லலாம் நம்ம பார்க்கலாம். மினிமம் ஸ்பேஸில் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன். இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கார் பார்க் பண்ணுற மாதிரி அவங்க பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரன்வேல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலைன்மெண்ட்டே பண்ணணும் எல்லாமே. இஃப் இட்ஸ் அ பிக் வெஹிக்கிள் அப்படின்னா ஆங்குலர் பார்க்கிங் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பார்க் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் வெஹிக்கிள் பொறுத்த மட்டும் நம்ம இங்கே தான் பார்க் பண்ணணும். எஸ் சார், கோ பேக் ரிவர்ஸ் ஹியர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் லெஃப்ட் சைட்லேயும் கரெக்டாக அலைன் பண்ணியிருக்காரு. 50% ஸ்பேஸ் லீவ் பண்ணியிருக்காரு. ரைட் சைட்லையும் கரெக்டாக அலைன் பண்ணியிருக்காரு. நம்ம ரிவர்ஸ் போகும்போதும் சரி ஃப்ரண்ட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போதும் சரி நம்ம வெஹிக்கிளை ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கிங் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த ஆங்குலர் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிருப்பீங்க. அகைன் ஒன் மோர் டைம் நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண போகிறாரு. வியூவர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் ரிவர்ஸில் வெளியில் எடுக்கிறாரு. ஸ்லோப்பில் வரும்போது நம்மளுடைய பேக் வீல் ஸ்லோப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கணும். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கிளச்சை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்பஸ் ஆஃப் டைரக்ஷன் அவருக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸில் அவர் லெஃப்ட் திருப்பணும். அவருக்கு லெஃப்ட் சைடில் அவர் மூவ் பண்ணணும் அப்படின்னா ரைட்டு திருப்பணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் சைடில் அவர் மூவ் பண்ண போகிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரைட்டு திருப்ப போகிறாரு. எங்கே திருப்பணும்னு பார்த்தீங்கன்னா அவரோட வெஹிக்கிளோட ஆஃப் ஆஃப் தி ஃப்ரேம் இந்த போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் அவர் திருப்ப ஆரம்பிக்கலாம். வெரி குட் சார், பர்ஃபெக்ட். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அவருக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன், தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த தியரிட்டிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வியூவர்ஸ் இந்த பார்க்கிங் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் அவுட் த வெஹிக்கிள் ஃப்ரம் அ பார்க்கிங் ஸ்லாட் அதில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் அவர் ஃபாலோ பண்ணணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியரிட்டிக்கலாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கலாகவும் அவருக்கு நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுலையும் வெளியில் எடுக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோ கிடச்சிருக்கு. நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கிங்காக மட்டுமே நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. வியூவர்ஸ் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரைட் சைடில் இருக்குது பார்க்கிங் ஸ்லாட்டு. அவரோட ரைட் ரியர் வியூ மிரரை அவர் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கணும். அவரோட பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஆஃப் ஆஃப் தி போர்ஷன் அந்த ரியர் வியூ மிரர் வந்ததுக்கப்புறம் அவர் ஃபுல் டர்ன் மேக் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட் டர்ன் மேக் பண்ணியிருக்காரு. மூவ் டு த எக்ஸ்டெண்ட் ஆன் ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆப்போசிட் சைடு அண்ட் மூவ் ரிவர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட்டில் இருக்கார். இங்கே வந்து ஃபுல் லெஃப்ட் அவர் திருப்பிட்டு ரிவர்ஸில் மூவ் பண்ணணும். அப்படி அவர் ரிவர்ஸில் மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் வந்து இந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு அலைன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டில் உள்ளே பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெஹிக்கிளோட ஃப்ரேமை ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா he has to make a full right turn and move front. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ இருக்கும். நம்ம ஒரு பிஸி ஏரியாவில் இருக்கணும், ஃப்ளோ இருக்கும். நம்ம அந்த வெஹிக்கிள்ஸை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்மளுடைய பாயிண்ட்டில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பார்க்கிங் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்லோப்பில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச் லீவ் த பிரேக் ஆக்சிலேட் சொல்லியிருக்கேன். ஸ்லோப்பில் ஏறும்போது மட்டும்தான் லிட்டில் பிட் ஆஃப் ஆக்சலரேஷன். ஒன்ஸ் அவர் பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்லேயே தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும். லெஃப்ட் சைட்லேயும் க்ளோஸாக வரக்கூடாது, ரைட் சைட்லேயும் க்ளோஸாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்டான ஸ்பேஸ் லீவ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்க்கிங் ஸ்லாட் அகெயின் இந்த ஆங்கிளில் தான் அவர் பார்க் பண்ண போகிறாரு. இப்படி அவர் பார்க் பண்ணும்போது கொஞ்சம் லெஃப்ட்டில் ஒய்டராக போயிருக்கணும். அவருக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் லெஃப்ட்டில் அலைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அவருடைய ரியர் வியூ மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட், அதாவது இந்த ஆங்குலர் பார்க்கிங்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அவர் ஃபுல் டர்ன் மேக் பண்ணிடலாம். இங்கே
கரெக்டாக அந்த ஆங்கிள் பார்த்துக்கிறாரு. நவ் யூ கேன் மேக் அ ஃபுல் ரைட் டர்ன் அண்ட் இன்சர்ட் த வெஹிக்கிள் கிராஜுவலி. இப்போ இந்த ஜட்மெண்ட் ஸ்ட்ரிப் நம்ம ஏன் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா அங்கே ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றதை அவர் அசியூம் பண்ணிட்டு தான் மூவ்மெண்ட்டே கொடுக்கணும். (360 degree அவரோட அப்சர்வேஷன் நீங்கள் பார்க்கலாம் வியூவர்ஸ். ஒன்ஸ் அவரோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள்குள்ளே ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் ஸ்டீரிங்க. எக்ஸலன்ட் சார், பர்ஃபெக்ட். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். சிட்டி கார் ட்ரைனர்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி பார்க்கிங் மெத்தடாலஜி நம்ம எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரோம். ஒரு ஸ்லோப்பில் எப்படி மேனேஜ் பண்ணணும், பார்க்கிங்கை ஒரு இடத்துலேருந்து நம்ம வெஹிக்கிளை பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கணும்னா எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், எந்த மெஷர்மெண்ட்டில் திருப்பணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக நம்மளோட சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீச் பண்ணுவோம். ஆல்வேஸ் நீட் யூ சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இல்லை உங்களுக்கு வந்து பார்க்கிங்ஸில் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸில் பார்க்கிங் செஷன் மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சொல்லித்தரோம். தேங்க்யூ வியூவர்ஸ். பர்ஃபெக்ட் சார். எஸ்.